வணக்கம். முன் செய்திகளுக்காக அன்பரசி. இன்றைய முதன்மை செய்திகள். தமிழக முதல்வர் கருணாநிதி புதுவை வருகை. கனகச்செட்டிக்குளத்தில் ஜானகிராமன் தலைமையில் வேட்பாளர்கள் மற்றும் திமுகவினர் வரவேற்பு. திமுகவிற்கு ஒதுக்கப்பட்டது உப்பளம் தொகுதி. ஆதரவு கேட்க சென்ற கென்னடியுடன் எம்எல்ஏ ஆனந்த் ஆதரவாளர்கள் மோதல். தட்டாஞ்சாவடி தொகுதி திமுக வேட்பாளர் மாற்றம். மாவட்ட ஆட்சியரின் தடையை மீறி புதுவைக்கு வந்த செந்திலை கைது செய்தனர் போலீசார். இனி விரிவான செய்திகள். தேர்தல் பிரச்சாரத்திற்காக திருவாரூர் சென்ற தமிழக முதல்வர் கருணாநிதிக்கு புதுவையில் திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான கருணாநிதி திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்காக வியாழக்கிழமை மனு தாக்கல் செய்யவிருக்கிறார். இதனையொட்டி புதன்கிழமை காலை சென்னையில் இருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக திருவாரூர் சென்றார். புதுவை வழியாக சென்ற அவரை மாநில எல்லையான கனகச்செட்டிக்குளத்தில் மாநில திமுக அமைப்பாளர் ஜானகிராமன் தலைமையில் திமுகவினர் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து அண்ணாமலை ஹோட்டலில் சில நிமிடங்கள் ஓய்வெடுத்த தமிழக முதல்வரை அமைப்பாளர் ஜானகிராமன், எம்எல்ஏக்கள் எஸ்.பி. சிவக்குமார், சிவா, நந்தா சரவணன், பொருளாளர் அனிபால் கென்னடி, தட்டாஞ்சாவடி செந்தில், நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் மற்றும் நிர்வாகிகள் சந்தித்து ஆசி பெற்றனர். அப்போது துணை முதல்வர் ஸ்டாலின், எம்பி கனிமொழி ஆகியோர் உடனிருந்தனர். இதன் பின்னர் தமிழக முதல்வர் கருணாநிதி கடலூர் வழியாக திருவாரூர் சென்றார். உப்பளம் தொகுதி திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள அனிபால் கென்னடி தற்போதைய எம்எல்ஏ ஆனந்திடம் ஆதரவு திரட்ட சென்றபோது இருதரப்பை சேர்ந்த ஆதரவாளர்கள் மோதிக்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவையில் காங்கிரஸ் திமுக கூட்டணி உடன்பாட்டின்படி உப்பளம் தொகுதி திமுகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன்படி கட்சியின் பொருளாளர் அனிபால் கென்னடி திமுக வேட்பாளராக போட்டியிட உள்ளார். இந்த தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட தற்போதைய எம்எல்ஏ ஆனந்த் மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வி அடைந்ததை தொடர்ந்து அவரது ஆதரவாளர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்து வீட்டின் முன்பாக திரண்டனர். அப்போது ஆதரவாளர்களை கண்ட ஆனந்த் கண்ணீர் விட்டு கதறினார். இதுபோன்ற சூழ்நிலையில் ஆனந்த் எம்எல்ஏ புதன்கிழமை பிற்பகல் 12 மணிக்கு தனது ஆதரவாளர்களுடன் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கும் போது திமுக வேட்பாளர் அனிபால் கென்னடி ஆதரவு கேட்டு சென்றுள்ளார். அப்போது அங்கிருந்த ஆனந்தின் ஆதரவாளர்கள் கென்னடியை உள்ளே செல்ல விடாமல் தடுத்து ஆவேசமாக பேசினர். இதனால் இருதரப்பு ஆதரவாளர்களுக்குள் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அனிபால் கென்னடியை அவரது ஆதரவாளர்கள் பாதுகாப்பாக அழைத்து சென்றனர். காங்கிரசில் உப்பளம் தொகுதி ஆனந்துக்கும் மறுக்கப்பட்டதை தொடர்ந்து சுயேட்சையாக போட்டியிட ஆனந்த் முடிவெடுத்துள்ளதாக தெரியவந்துள்ளது. புதுவையில் தட்டாஞ்சாவடி திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட செந்தில் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் அவரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுவை தட்டாஞ்சாவடி தொகுதி திமுக வேட்பாளராக செந்தில் செவ்வாய்க்கிழமை அறிவிக்கப்பட்டார். செந்தில் மீது பல்வேறு வழக்குகள் இருப்பதால் அவர் புதுவைக்குள் நுழைய ஆட்சியர் ராகேஷ் சந்திரா தடை விதித்தார். இதனைத் தொடர்ந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட செந்தில் மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக இளங்கோ போட்டியிடுவார் என்று திமுக தலைமை கழகம் அதிரடியாக அறிவித்தது. இதுபோன்ற சூழ்நிலையில் புதுவை அண்ணாமலை ஓட்டலுக்கு வந்த தமிழக முதல்வர் கருணாநிதியை தட்டாஞ்சாவடி செந்தில் சந்தித்து வெளியே வந்தபோது அவரை போலீசார் கைது செய்தனர். புதுவைக்கு நுழைய ஆட்சியர் தடை விதித்திருந்த நிலையில் அதனை மீறி வந்த செந்தில் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். உலக காசநோய் தடுப்பு தினத்தை முன்னிட்டு ஜிப்மரில் நடைபெற்ற கருத்தரங்கில் தொற்று நோயினால் ஏற்படும் நோயினை தடுக்கும் முறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. உலக காசநோய் தடுப்பு தினத்தை முன்னிட்டு காசநோய் தடுப்பு மையம் மற்றும் ஜிப்மர் நுண்ணுயிரியல் துறை ஆகியவை இணைந்து மாநில அளவிலான மருத்துவ கல்வி கருத்தரங்கை புதன்கிழமை நடத்தியது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக சுகாதாரத்துறை இயக்குநர் திலீப்குமார் பாலிகா, ஜிப்மர் இயக்குநர் சுப்பாராவ், மருத்துவ கண்காணிப்பாளர் அசோக்குமார் தாஸ், காசநோய் தடுப்பு அதிகாரி ராமன், நுண்ணுயிரியல் துறை தலைவர் ஃபரிஜா ஆகியோர் கலந்து கொண்டனர். கருத்தரங்கில் காசநோய் தொற்று நோயினால் அதன் இன்றைய சூழ்நிலை மற்றும் அதனை தடுக்கும் முறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காசநோய் தொடர்பாக பல்வேறு தலைப்புகளில் மருத்துவ நிபுணர்கள் உரையாற்றினர். இதில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளைச் சேர்ந்த மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் பெண்களின் பங்கேற்பு மற்றும் அதிகார பங்கீடு தொடர்பாக விளக்கம் அளிக்கப்பட்டது. புதுவை மாவட்ட பெண்கள் கூட்டமைப்பின் சார்பில் மகளிர் தினம் பெண்களின் பங்கேற்பு மற்றும் அதிகார பங்கீடு என்ற தலைப்பில் புதன்கிழமை கொண்டாடப்பட்டது.
செல்வமுருகா திருமண நிலையத்தில் நடைபெற்ற விழாவை புதுவை பலநோக்கு சமூக சேவா சங்க நிர்வாக இயக்குநர் ஆல்பர்ட் தம்பிதுரை துவக்கி வைக்க கவிதை வானில் ஆசிரியர் கலா விசு, இந்திய மாதர் தேசிய சம்மேளன மாநில பொதுச் செயலாளர் சரளா ஆகியோர் பெண்களின் பங்கேற்பு மற்றும் அதிகார பங்கீடு என்ற தலைப்பில் உரையாற்றினர். இதில் பல்வேறு மகளிர் சுய உதவி குழுவினர் கலந்து கொண்டனர். தேர்தல் பாதுகாப்பு பணிக்கு வந்த மத்திய படையினர் மாநிலம் முழுவதும் அமைதியை நிலைநாட்ட ஓரிரு நாளில் வீதி வீதியாக கொடி அணிவகுப்பு. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் வழங்காத காங்கிரஸ் கூட்டணியை புறக்கணிக்க வேண்டும், பொதுமக்களுக்கு ஜெகநாதன் வேண்டுகோள். விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. அச்சுத்துறையில் 10 வருடங்களாக சேவை செய்து வரும் வர்மா பிரிண்டர் நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய உதயம் வர்மா கார்ட்ஸ். உங்கள் வீட்டில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் வர்மா டிஜிட்டல் பிரிண்ட். உலகின் முதலாக யூவி முறையில் பிரிண்ட் செய்யப்பட்ட அழைப்புதல்கள் நமது ஷோரூமில் மட்டுமே. வர்மா டிஜிட்டல் பிரிண்ட். கலர் டிஜிட்டல் பிரிண்டிங், special size color wall posters up to 13 inch into 47 inch, all type of lamination, all type of binding, multicolor printing work, multicolor stickers, multicolor transparency and all type of media, high speed at low cost. Inaugural offer per print ₹10. திருமண அழைப்புதல்கள் உடனுக்குடன் பிரிண்டிங் செய்து தரப்படும். குறைந்த விலை, நிறைந்த தரம், சிறந்த வர்மாவின் சேவை. வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். மறைமலை அடிகள் சாலை, பர்வீன் டிராவல்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நெல்லித்தோப்பு சிக்னல் அருகில், புதுச்சேரி. வாடிக்கையாளர்களாக வாருங்கள், இனிய நண்பர்களாக செல்லுங்கள். வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். Phone 0413420777. கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்போ வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர் கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். Super stockist for Tamil Nadu and Puducherry. Nauka Security Solutions. A4 Rams Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates, உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க. 9884450838, 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே, உள்ளம் நாடுமே, எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே, உள்ளம் நாடுமே, எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை.
செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் ரங்கசாமி தலைமையிலான ஆட்சி அமைய என்ஆர் காங்கிரசின் மாணவர் அணி அனைத்து தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்யவிருப்பதாக அதன் தலைவர் டேவிட் லூர்துதாசன் தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் ரங்கசாமி தலைமையில் மீண்டும் ஆட்சி அமைய அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவாக அனைத்து தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்யவிருப்பதாகவும், ரங்கசாமியின் சாதனைகளை விளக்கி அனைத்து வார்டுகளிலும் மாணவர்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுவார்கள் என்றார். பேட்டியின் போது என்ஆர் மாணவர் அணி பொறுப்பாளர்கள் மாயன், செல்வம், வீரப்பன் ஆகியோர் உடனிருந்தனர். உழவர்கரை தொகுதியில் போட்டியிட சீட் அனுமதி மறுக்கப்பட்டதால் திமுக பொதுக்குழு உறுப்பினர் பாலன் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். புதுவை உழவர்கரை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட மாநில தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பாலன் விருப்ப மனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் அந்த தொகுதிக்கு திமுக வேட்பாளராக ஜான்குமார் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து பாலனின் ஆதரவாளர்கள் திமுக தலைமையிடம் முறையிட்டனர். இதன் பின்னர் அவர்கள் திமுக தலைவர் படம் இடம்பெற்றிருந்த பேனரில் செருப்பு மாலை போட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுபோன்ற சூழ்நிலையில் திமுகவின் அடிப்படை உறுப்பினர் மற்றும் மாநில தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பதவியில் இருந்து விலகுவதாக பாலன் அறிவித்தார். இதற்கான கடிதத்தை பாக்ஸ் மூலம் கட்சியின் தலைமைக்கு அனுப்பி வைத்துள்ளார். புதுவையில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலையொட்டி பாதுகாப்பு பணியில் ஈடுபட வந்துள்ள மத்திய படையினர் ஓரிரு நாளில் கொடி அணிவகுப்பு நடத்த உள்ளனர். புதுவை மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 13ஆம் தேதி நடைபெறவிருப்பதை முன்னிட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட மத்திய பாதுகாப்பு படையை தேர்தல் ஆணையம் அனுப்பி வைத்துள்ளது. இதன்படி புதுவை வந்துள்ள மத்திய பாதுகாப்பு படையினர் கோரிமேட்டில் தற்போது தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த குழுவினர் பல்வேறு குழுக்களாக மாநிலம் முழுவதும் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். தேர்தலையொட்டி புதுவையில் அமைதியை ஏற்படுத்தும் வகையில் மத்திய பாதுகாப்பு படையினர் ஓரிரு நாளில் கொடி அணிவகுப்பு நடத்த உள்ளனர். புதுவையில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் உள்ளிட்ட உரிமைகளை வழங்க மறுத்த காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை மக்கள் தோற்கடிக்க வேண்டும் என்று கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் கூட்டமைப்பின் துணை அமைப்பாளர் ஜெகநாதன் வலியுறுத்தியுள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆதி திராவிட மக்களுக்கான சிறப்பு கூறு திட்ட நிதியை செலவிட்டதில் நடைபெற்ற முறைகேடுகள் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் முழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும், புதுவையில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் உள்ளிட்ட உரிமைகளை வழங்க மறுத்த காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை மக்களும் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளும் தோற்கடிக்க வேண்டும் என்றார். புதுவை முத்தியால்பேட்டை தொகுதி வேட்பாளரை மாற்ற வேண்டும் என்று அதிமுகவினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் அவர்களை பறக்கும் படையினர் விரட்டி அடித்தனர். புதுவையில் 30 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் பட்டியலை திங்கட்கிழமை அதிமுக தலைமை அறிவித்திருந்தது. அதன்படி முத்தியால்பேட்டை தொகுதிக்கு முன்னாள் அமைச்சர் காசிலிங்கம் கட்சியின் வேட்பாளராக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டார். சமீபத்தில் திமுகவில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்த வையாபுரி மணிகண்டனின் ஆதரவாளர்கள் மற்றும் தொகுதி அதிமுகவினர் செவ்வாய்க்கிழமை இரவு முத்தியால்பேட்டை ரொசாரியோ வீதியில் அமைந்துள்ள காசிலிங்கம் வீட்டை முற்றுகையிட்டனர். இதனை அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தாசில்தார் தலைமையிலான பறக்கும் படையினர் காசிலிங்கம் வீட்டின் முன்பாக திரண்டிருந்த அதிமுகவினரை கலைந்து செல்லும்படி கூறியும் அவர்கள் அங்கிருந்து நகராததால் பறக்கும் படையினர் விரட்டி அடித்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். அச்சுத்துறையில் 10 வருடங்களாக சேவை செய்து வரும் வர்மா பிரிண்டர் நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய உதயம் வர்மா காப்ஸ். உங்கள் வீட்டில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் வர்மா டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். உலகின் முதலாக யூவி முறையில் பிரிண்ட் செய்யப்பட்ட அழைப்புதழ்கள் நமது ஷோரூமில் மட்டுமே. வர்மா டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். கலர் டிஜிட்டல் பிரிண்டிங், special size color wall posters up to 13 inch into 47 inch, all type of lamination, all type of binding, multicolor printing work, multicolor stickers, multicolor transparency and all type of media, high speed at low cost. Inaugural offer per print ₹10. திருமண அழைப்புதழ்கள் உடனுக்குடன் பிரிண்டிங் செய்து தரப்படும். குறைந்த விலை, நிறைந்த தரம், சிறந்த வர்மாவின் சேவை. வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். மறைமலை அடிகள் சாலை, பர்வின் டிராவல்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நெல்லித்தோப்பு சிக்னல் அருகில், புதுச்சேரி. வாடிக்கையாளர்களாக வாருங்கள், இனிய நண்பர்களாக செல்லுங்கள். வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். Phone 0413 42073777. கார் திருட்டு, தீ விபத்து,
கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்போ வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர் கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். Super stockist for Tamil Nadu and Puducherry, Nauka Security Solutions, A4 Rams Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates, உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க. 9884450838, 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். மயங்கினேனே மயங்கினேனே ஓ மயங்கினேனே, அழகான தங்கம் இதுவென்று, அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. புதுச்சேரி. ஏர் கூலர், ஃபேன், ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் என எல்லாமே மக்களின் மனதை குளிர வைக்கும் விலையில் இப்போது அனைத்து வீட்டு உபயோக பொருட்களுக்கென்று 7000 சதுரடியில் மிக மிக பிரம்மாண்டமாய் உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, புதுச்சேரி. கோடையை கொண்டாட அனைத்து வகையான ஃபேன்களுக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். மேலும் தென் ஆற்காடு மற்றும் புதுச்சேரி முழுவதும் இலவச டோர் டெலிவரி வசதி நிச்சயமாய். மணி எலக்ட்ரானிக்ஸில் சில் சம்மர். செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் வீட்டில் சாராயம் பதுக்கி வைத்திருந்த பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுவையில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். செவ்வாய்க்கிழமை இரவு வடக்கு SP சிவதாசன் தலைமையில் போலீசார் அண்ணா சாலை காமாட்சியம்மன் கோவில் சந்திப்பில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியே இருசக்கர வாகனத்தில் வந்த வாலிபரை பிடித்து சோதனை மேற்கொண்டதில் அவர் வைத்திருந்த சாக்குப்பையில் இருந்த 192 குவார்ட்டர் மது பாட்டில்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பெரிய காலாப்பட்டைச் சேர்ந்த கண்ணன் என்பவரை கைது செய்தனர். இதேபோன்று குமரகுரு பள்ளத்தில் சந்தேகத்தின் பேரில் ஒரு வீட்டில் சோதனை நடத்திய போது அங்கு கேனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சாராயத்தை போலீசார் பறிமுதல் செய்து சரோஜா என்பவரை கைது செய்தனர். போலீசாரின் சோதனையில் சிக்கிய மதுபானங்கள் கலால் துறையினரிடம் புதன்கிழமை ஒப்படைக்கப்பட்டது.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 91 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 90 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்கிழக்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். தமிழக முதல்வர் கருணாநிதி புதுவை வருகை. கனகச்செட்டிக்குளத்தில் ஜானகிராமன் தலைமையில் வேட்பாளர்கள் மற்றும் திமுகவினர் வரவேற்பு. திமுகவிற்கு ஒதுக்கப்பட்டது உப்பளம் தொகுதி. ஆதரவு கேட்க சென்ற கென்னடியுடன் எம்எல்ஏ ஆனந்த் ஆதரவாளர்கள் மோதல். தட்டாஞ்சாவடி தொகுதி திமுக வேட்பாளர் மாற்றம். மாவட்ட ஆட்சியரின் தடையை மீறி புதுவைக்கு வந்த செந்திலை கைது செய்தனர் போலீசார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.